திருச்சிற்றம்பலம். இன்று மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரின் தல வரலாற்று பார்ப்போம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் வருடந்தோறும் நடக்கும் பிரம்மோற்சவ திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அப்போது நடக்கும் தேர் திருவிழா பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழாவில் தமிழ்நாடு, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். பல்வேறு இடங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட விசேஷ பஸ் வசதிகளும் விடப்படுகிறது. மற்ற கோவில்களில் நடக்கும் தேர் திருவிழாவைப் போல இல்லாமல் இத்திருக்கோவிலில் தேர் திருவிழா விசேஷமான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்திருவிழாவுக்காக வருடந்தோறும் புது தேர் செய்யப்படுகிறது. தல புராணப்படி சிவபெருமானை பிடித்திருந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை போக்குவதற்காக அங்காள பரமேஸ்வரி கபாலத்தை அழிக்க விஸ்வரூபம் எடுத்தாள். கபாலத்தை அடக்கிய பிறகும் அங்காள அம்மனின் கோபம் சிறிதும் தணியவில்லை. அவள் கோபத்தை தணிப்பதற்காக திருமால் யோசனைப்படி தேர் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி தேர் திருவிழா நடந்தது. அங்காள பரமேஸ்வரி கோபம் தணிந்து சிறிய உருவமாக மாறி அலங்கார ரதத்தில் ஏறி அமர்ந்தாள். உறுமி மேளம் முழங்க, துந்து நாதம் இசைக்க, வான வேடிக்கை ஜாலம் காட்ட பிரம்மாண்டமான முறையில் தேர் திருவிழா நடந்தது. ஆண்களும் பெண்களும் புத்தாடை அணிந்தார்கள். வீடுதோறும் அன்னை அங்காள பரமேஸ்வரிக்கு தேங்காய் பழத்தோடு கற்பூர ஆராத்தி பயபக்தியோடு வழிபட்டார்கள். ஆபத்தாண்டவளான அங்காள பரமேஸ்வரி அன்னையே போற்றி போற்றி என்று சங்கநாதம் முழங்க எங்கும் நகர் ஊர்வலம் வந்தாள். அன்புருவான பக்தர்களின் வாழ்த்தொலி கேட்டு அன்னை உள்ளம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கினார். தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அந்த ரதத்துக்கு சக்கரமாகவும் அச்சாணியாகவும் மாடங்களாகவும் மரப்பலகையாகவும் சிம்மாசன மேடையாகவும் மாறி நின்றார்கள். அதனால் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோபம் தணிந்து அந்த தேரில் ஏறி அமர்ந்து வீதி வலம் வந்தாள். தேரோட்டம் முடிந்ததும் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தேரை விட்டு அகன்று சுயரூபம் பெற்று மறைந்து விடுகிறார்கள். இந்த ஐதீகப்படி ஒவ்வொரு வருடமும் தேரோட்ட நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த தேரை பிரித்து விடுவார்களாம். கேட்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது. நாமும் நேரம் கிடைக்கும் பொழுது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தரிசனத்தை பெறலாம். வாருங்கள். திருச்சிற்றம்பலம்.